தீபாவளிக்கு 2 படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஒன்று சிவகார்த்திகேயன் அவர்களோட பிரின்ஸு, இன்னொன்று வந்து கார்த்தி அவர்களோட சர்தார். இந்த 2 படத்தோட முதல் நாள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டே 1ஓட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 2 படத்தில் எந்த படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, எந்த படம் வந்து சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் பொன்னியின் செல்வன் படத்தோட டே 22 கலெக்ஷன், காந்தாரா படத்தோட டே 22 கலெக்ஷன், ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காந்தாரா படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ காந்தாரா படத்தோட டே 22, அதாவது கர்நாடகாவில் தான் இது டே 22. ஸோ 75 lakhs வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்ததாக ஹிந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா 2,05,00,000 ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி 1 வாரம் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்ததாக தெலுங்கில் 1 கோடி, தெலுங்கில் வந்து 1 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக நேற்று மட்டும் 4,10,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு டே 22. ஸோ அதுக்கு அடுத்ததாக டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா காந்தாரா படத்தோட கலெக்ஷன் கர்நாடகாவில் மட்டும் 93,70,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஹிந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா 17,05,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு டோட்டலாக. தெலுங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 18,50,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு, ஸோ உலகம் முழுக்க 144,60,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 22 நாளில். இதில் தெலுங்குலையும் ஹிந்திலையும் தமிழ்லையும் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த 22 நாளுங்கிறது வெறும் கர்நாடகாவில் கன்னட லாங்குவேஜில் மட்டும்தான். ஸோ இந்த 144,60 கோடி அப்படிங்கிறது இந்த படத்தோட மொத்த வசூலாக இருந்தாலுமே இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, வெறும் 16 கோடியில் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்ததான் பொன்னியின் செல்வன் படத்தோட டே 22 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 78,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது நேற்று மட்டும் 1,10,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து தெலுங்கில், ஹிந்தியில், கேரளாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மலையாளத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தான் வந்து பெருசாக பயங்கரமாக அந்த 1 வாரம் தான் பயங்கர பீக்காக போச்சு. அதுக்கப்புறம் அதோட வசூல் அப்படிங்கிறது நின்றுச்சு. ஸோ தெலுங்கில் முக்கியமாக சொல்லலாம், தெலுங்கில் அங்கே இருக்கிற ரிவ்யூவர்ஸ் அதை காலி பண்ணாங்க. டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் 220,80,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 510,20,00,000. ஸோ 500 கோடியாக கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ப்ரோ நீங்கள் தான் 500 கோடி சொல்கிறீங்க, ஆனால் மற்றவங்களாம் 470, 480 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போவும் நான் சொல்கிறேன், நான் வந்து 2-3 சைட்டில் மட்டும் பார்த்துட்டு சொல்கிற ஆட்கள் கிடையாது, 2-3 ட்ராக்கர் சொல்கிற ஆட்களை கேட்டுட்டு இது பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து இதுக்காக நேரம் செலவிட்டு இதுக்காக நிறையா சோர்ஸ்லேருந்து எடுக்கிறோம். ஸோ இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக இதுதான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதில் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ இந்த வசூலுக்கு நம்ம வந்து பொறுப்பேற்க முடியாது. இந்த வசூல் தான் கரெக்டுங்க, இதை நான் வந்து எங்கேயுமே வந்து என்னால் வந்து அடித்து சொல்ல முடியுங்க, எல்லா இடத்துல அடித்து சொல்ல முடியுங்க அப்படின்னு எந்த ட்ராக்கராலையும் சொல்ல முடியாது, எந்த வெப்சைட்டாலையும் சொல்ல முடியாது. ஸோ என்னாலையுமே அதை சொல்ல முடியாது. ஸோ இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனால் இது 510 கோடிங்கிறது இதுக்கு பின்னாடி ஒரு 50 கோடியோ இதுக்கு முன்னாடி ஒரு 50 கோடியோலாம் இருக்காது. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சர்தார் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். ஸோ டே 1 வந்து இந்த படத்தோட கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் 6,60,00,000. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விருமன் படத்தோட இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து 1,90,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ முதல் நாள் ஆந்திராவில் வந்து ஒரு சக்கை போட்டுருச்சு. ஆல்ரெடி கார்த்திக்கு அங்கே ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸ் 2 சேர்த்து 1,10,00,000 வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது டே 1 9.6 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். பிரின்ஸ் படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 7,30,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டான் படத்தோட இது கொஞ்சம் கம்மி தான். ஸோ தமிழ்நாட்டில் 7,30,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 1,70,00,000. ஸோ இதுவுமே சிவகார்த்திகேயனுக்கு இது ஒரு நல்ல ஓப்பனிங் தான். தெலுங்கில் கார்த்திக் கூட போட்டி போட முடியாது, ஏன்னா கார்த்திக் அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் இதுவுமே வந்து 1,10,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 10,10,00,000 வந்து பிரின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வசூலில் முதல் நாள் வசூலில் சர்தாரை வந்து பிரின்ஸ் வந்து பீட் பண்ணிடுச்சு. ஸோ சிவகார்த்திகேயன் முதல் நாள் வசூலில் ஜெயிச்சிட்டாரு. இது அப்படியே தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்கிறது தான் அதோட பதில்.
ஸோ பிரின்ஸு படம் வந்து முதல் நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது சர்தாரோட அதிகமாக இருக்குது. இந்த நிலமை அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2வது நாள் அப்படியே மாறும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா 2வது நாள் சர்தாருக்கு அதிகமாக மக்கள் வந்து ஆர்வம் காட்டுறாங்க, ஸ்க்ரீன்ஸ் வந்து அதிகம் பண்ணிவிடுவாங்க இந்த வீக்கெண்ட் முடிஞ்சோன்னே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பிரின்ஸுக்கு வந்து முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது 10 கோடியே 10 லட்சம். ஸோ இவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி 2 படங்கள் வந்து 100 கோடி வந்து வசூலை செஞ்சது. கார்த்திக்கு இதுக்கு முன்னாடி படங்கள் சுமாரான படமாக இருந்தாலுமே 50 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது. அதுவும் இல்லாமல் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் கிடையாது, கைதிக்கு அப்புறமே இவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது ஓவர்சீஸில் கூட இவருக்கு ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் வந்து 9 கோடியே 60 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த படம் வந்து 2வது நாள் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாட்டர்டே சண்டே, ஸோ இன்னைக்கு சாட்டர்டே நாளைக்கு சண்டே, நாளைக்கு கலெக்ஷன் வந்து சர்தார் அடித்து தூக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு படத்தோட விமர்சனம் அப்படிங்கிறது 4 மணி ஷோக்கு போயிட்டு அந்த 4 மணி அந்த இன்டர்வலில் வந்து 5:15 வந்து சிப்ஸ் வாங்க வராங்கல்ல, அவங்க கிட்ட போய் மைக்கை கேட்டி அந்த படத்தை அப்போவே அதான் படம் ரிலீஸ் ஆகி 1 மணி நேரத்துலேயே அந்த படத்தோட ஆயுட்காலத்தை முடிச்சிடுறது. அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தேட்டரில் போய் ஆடியன்ஸை பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் காட்ட விடுறதில்ல. தேட்டர் வாசல்லையே தேட்டர் பைக்கை எடுக்க விடுறதுக்குள்ளே பைக்கை எடுத்து ப்ரோ அந்த படம் எப்படி படம் ஏங்க விடுங்க நான் போகிறேங்க, இல்லைங்க சொல்லிட்டு போங்க, பரவாயில்லைங்க சொதப்பிட்டாங்க போங்க விடுங்க நான் போகிறேங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி கூட பேசியிருக்கோம். முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் கழிச்சு 5 நாள் கழித்து புதன்கிழமை வரும். டாப் 10 மூவிஸ் ஞாயிற்றுக்கிழமை வர்றது புது வரவுன்னு சொல்லி அந்த படத்தை அடுத்த வாரம் விமர்சனம் பண்ணுவாங்க. ஸோ ஆடியன்ஸு வந்து விமர்சனம் அப்படிங்கிறது 5 நாள் கழித்து தான் வந்து தெரிஞ்சுக்கவே செய்வாங்க. ஸோ பேப்பர்லேயோ புக்லேயோ எழுதுறது கூட 1 வாரம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு தார்மீக அடிப்படையில் விமர்சனம் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. ஒரு படத்தை காலி பண்ணணும் அப்படின்னா அதாவது ரசனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. என்னை பொறுத்த வரையும் அதாவது பார்க்குற ஆடியன்ஸை வந்து மேக்கிங்லேயோ கதையிலையோ நீங்கள் வந்து எங்கேயாவது வேணும்னே வந்து கோட்டை விட்டு அதெல்லாம் பரவாயில்ல அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் நிப்பாட்டி எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு பகலை வந்து நைட்டாக காட்டுற படங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக வந்தது. அதை வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். தாடியில் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு பதிலாக தாடியில் ப்ரௌன் அடிச்சுட்டு ஒரு ஹீரோ வராரு. அப்போ மக்களை முட்டால் நினச்சிட்டு எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி படத்துக்கு அந்த மாதிரி படங்களில் நான் கண்டிப்பாக கழுவி ஊற்றுவேன். ஆனால் ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது ஒரு படத்தில் காமெடி ஒர்க் அவுட் ஆகுதா ஒர்க் அவுட் ஆகலையாங்கிறது அவங்களுக்கு படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த படத்தை ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு ஷோ அப்படிங்கிறத அவங்க டீமில் வந்து போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கே தெரியறதுக்கு முன்னாடியே இங்கே நிறைய ரிவ்யூவர் வந்து மக்களுக்கு தெரிய வச்சுறாங்க இந்த படம் ஒன்றுமே இல்லைன்னு. சரி, நிறையா நல்ல படங்களே அது மாதிரி காலி பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பிரின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மட்டமாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 2 படமே பார்க்கல. ஸோ சர்தார் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. பிரின்ஸு வந்து ஓகேங்க ஒரு வாட்டி பார்க்கலாங்க, சுமாராக இருக்குது தான், சில காமெடிஸ்லாம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் வந்து மேபி உங்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிக்காத படமாக பிரின்ஸுன்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் பதில். ஸோ நீங்கள் இந்த 2 படமும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எந்த படம் சூப்பர் படம், பிரின்ஸு பார்த்துருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே இவங்க சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒஸ்ட்டான மூவியா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.